ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நவராத்திரி முதல் நாள் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாசப்படியில் மஞ்சள் தடவி பொட்டு வச்சுட்டு குட்டியாக ஒரு கோலத்தையும் போட்டுட்டேன். ஏன்னா நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கோம். ஒரு குட்டி கோலம் தான் நம்மளால் போட முடியும். அடுத்ததாக அம்மனுக்கு நெய்வேத்தியமாக இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ஒரு சுண்டலும் ஒரு ஸ்வீட்டும் வச்சுட்டு பால் பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே எந்த பூஜை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை விரதம் மேற்கொள்கிறதா இருந்தாலும் சரி, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வழிபாட்டை நல்லபடியாக வழிநடத்தி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் அடுத்ததான் நான் பூஜையே பண்ண ஆரம்பிப்பேன். எப்போவுமே இப்படி தான் எல்லா டைமுமே எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, விரதமாக இருந்தாலும் சரி, நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நல்லபடியாக நவராத்திரி முதல் நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்களோட டவுன்ஷிப்பில் நவராத்திரி செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்க இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து ஓவல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி எல்லா ஃபெஸ்டிவலும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி நவராத்திரி முதல் நாள் கர்பா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நவராத்திரி செலிப்ரேஷனுக்கு கர்பா டான்ஸ் பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ரைட்ஸும் கேம்ஸும் நிறையவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டான ரைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸும் இருந்துச்சு. எங்கள் குட்டி பையனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப துள்ளி குதிச்சிட்டு இருந்தார். எந்த கேம்ஸ் விளையாடுறது, எந்த ராட்டினத்தில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தார். ஒரு வழியாக நாங்களே இந்த குட்டி பசங்களுக்கான இந்த ரைடர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கேம்ஸை விளையாட வச்சிட்ருந்தோம். அப்படியே நாங்களும் ஒரு 2-3 ரைடர்லாம் போயிட்டு குழந்தையும் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா கர்ப்பா நடக்கிற இடத்துக்கு போனோம். கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிரவுண்டுக்கே கர்பா டான்ஸ் ஆடுற இடத்துக்கே நாங்கள் போனோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீன் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கங்கே. ஏன்னா ரொம்பவே கூட்டம் ரஷ்ஷாக இருக்கும். அதனால் அங்கங்கே இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீன் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் கர்பா டான்ஸ் ஆடுறவங்கள ஒளிபரப்பு செஞ்சிட்ருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு சுற்றி இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு சும்மா அப்படியே பார்த்துட்ருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நம்ம ஊரில் திருவிழாவுக்கெல்லாம் நம்ம கடை தெருவு மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கேயும் அந்த கடைகள் மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே கிட்ஸுக்கு அந்த விளையாடுற பொருட்கள், அதுக்கடுத்து பலூன்ஸு, அப்புறம் ஜுவல்லரி ஷாப்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நிறைய கேக் ஷாப்பு, ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அவங்க ஒரு குட்டி பிள்ளை எங்களை கூப்பிட்டு மேலே பலூன் பறக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையை காமிச்சிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எக்ஸைட் ஆகிட்டு இருந்தார். அப்படியே அவரையும் ஒரு வீடியோ கிளிப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிரவுண்டை நோக்கி போயிட்டே இருந்தோம். அதாவது கர்பா டான்ஸ் ஆடுற இடத்துக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் சென்டரில் பார்க்குற இந்த டேபிள் எல்லாம் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்றதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒரு மினி ஹோட்டலே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான எல்லா பொருட்களும், அதாவது திருவிழாவில் என்னென்னலாம் கடை போடுவாங்களோ அந்த மாதிரி இங்கே எல்லாமே, பானிபூரி கடை, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கடை, கேக் ஷாப்பு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, அப்புறம் லேடிஸ்க்கு எல்லாம் இந்த ஜுவல்லரி ஷாப்ஸு, குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்களோட கேம்ஸ் விளையாடுற மாதிரி பொருட்கள், இது எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ அதையெல்லாம் பார்த்துட்டே அப்படியே நம்ம கர்பா டான்ஸ் ஆடுற இடத்துக்கு போக போகிறோம். கர்பா டான்ஸ் பண்ணிகிட்ருக்க இடத்துக்கு கிட்ட நெருங்கியாச்சு. ரொம்ப ஆர்வத்தோடு பயங்கரமாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டோம் டைமுக்கு. இந்த டைம் அப்போது ஸ்லோவாக தான் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் போக போக தான் 10 o'clock மேலே தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீனை அங்கங்கே வச்சுருப்பாங்க. நம்ம அந்த கிரவுண்டுக்கு போகணுன்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்க்ரீன்லேயே கூட வந்து நம்ம கர்பா டான்ஸை பார்க்கலாம். இங்கே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க, வயசானவங்க, அப்படி எல்லாருமே இந்த கர்பா கிரவுண்டில் டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா இதுதான் இவங்களோட ட்ரெடிஷ்னலு.
ஸோ நவராத்திரியை வந்து இந்த சைடு நார்த் சைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நாம் கர்பா டான்ஸ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த வீடியோ கிளிப்பை எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க டான்ஸ் பண்ணுற இடத்த சுற்றி இந்த மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் டிஜே ஓடிட்டு இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ தான் கர்பா ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் ஸ்டார்டிங் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் டான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் போக போக ஒரு 10 o'clock அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பெரிய கிரவுண்டு, அதனால் அங்கங்கே கொஞ்சம் பேராக ரவுண்ட் அப் பண்ணி டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆல்மோஸ்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே ரவுண்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. இங்கே ஜென்ஸு, லேடிஸு, குழந்தைங்க, பெரியவங்க அப்படி எல்லாருமே இந்த கிரவுண்டில் டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பார்க்கவே நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம்னா கூட இங்கே வந்தோம்னா மனசில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். இந்த டைம் ரொம்பவே ஹாப்பி ஆகிடலாம். இங்கே நவராத்திரி முடிகிற வரைக்குமே இங்கே டெய்லியுமே டான்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த வீடியோவே நான் கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நவராத்திரி ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்ரெடி புரட்டாசி மாதம், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பர், அக்டோபர் வந்தாலே அதிகமான இந்த பூஜைகள், வேலை இந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய வேலை. அதுக்கு நடுவில் இப்போ தான் இந்த வீடியோவே அப்லோட் பண்ண டைம் கிடச்சிச்சு. இந்த 9 நாட்களுமே இங்கே நவராத்திரி செலிப்ரேஷன் செம்மையாக வெகு விமரிசையாக கொண்டாடிட்டுருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு நாட்களோட வீடியோஸும் கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கர்பா டான்ஸ் பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஃபயர் என்ஜின் சர்வீஸு, வாட்டர் சர்வீஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏதாவது எமர்ஜென்சினா உடனே சர்வீஸ் பண்ணுற மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர்டாக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்பவே சூப்பராக செக்யூர்டாக பண்ணி வச்சுருந்தாங்க.